அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வீடியோ ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு நிறைய பேர்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ உங்களுடைய நண்பர்கள்லாம் சில வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த வீடியோலாம் உங்களுக்கு நீங்களும் அதே பாட்டை வைக்கணும் அப்படின்றது ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அது எங்கே தேடுறது, எங்கே அங்கே அந்த வீடியோஸ்லாம் கிடைக்கிது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. பட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்க அதே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்களும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே நீங்களும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எந்த விதமான ஒரு டவுன்லோடும் செய்யாமல் எப்படி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் அதை கொண்டு வரது அப்படின்றதா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இது போல் சூப்பரான கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ் அப்படின்றது ரொம்பவே காமனான விஷயம் தான். ஸோ அதில் உங்கள் நண்பர்கள் சில வீடியோ ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பட் அவங்க எங்கேருந்து டவுன்லோட் பண்ணாங்க அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே வீடியோ உங்களுக்கு அவுட் சைடில் கிடைக்காம இருக்கலாம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது எப்படி உங்களுடைய நண்பர்கள் அந்த வீடியோ வச்சுருக்காங்களோ அதே இதை எப்படி நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் டவுன்லோட் செஞ்சுட்டு அதை நீங்கள் எப்படி வாட்ஸ்அப் வச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படுகிறது ஒரு அப்ளிகேஷன் தாங்க. இது யூஸ்வலாக எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான். நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜென்ரலாக படம் பார்ப்போம், இல்லை வீடியோஸ் பார்ப்போம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா MX பிளேயராக தான் இருக்கும். ஸோ MX பிளேயரோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த MX பிளேயரில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்க வீடியோ ஸ்டேட்டஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் உங்கள் நண்பர்களாக போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே பண்ணோன்னே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய MX பிளேயரில் அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடுது. ஸோ உங்களுடைய MX பிளேயர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே நீங்கள் பார்த்த வாட்ஸ்அப்பில் பார்த்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது ஒரு வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அது பிடிச்சிருக்கு, நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் சிம்பிள் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டவுன்லோட் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுடைய அந்த MX பிளேயரில் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைட்லேயே சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த வீடியோ சேவ் ஆகும். ஸோ இந்த சேவில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஷேர் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷேர் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஷேர் டு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஷேர் டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக அந்த வீடியோ மாறிடும். ஸோ நீங்கள் எங்கேயும் போய்ட்டு அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இந்த பர்டிகுலர் MX பிளேயர் மட்டும் நீங்கள் வச்சிருந்தாலே போதும். இப்போ இந்த புதிய அப்டேட் மூலிமா உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பிடிச்ச வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ ஸ்டேட்டஸாக வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் வாட்ஸ்அப் வீடியோஸ் ஸ்டேட்டஸாக வைக்கிறது பிடிக்குதோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான ட்ரிக்ஸோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.